ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வேறு பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். சமீப காலமாக நம்மளுடைய மல்லிக்கு பார்த்தீங்கன்னா சோதனை காலம் தாங்க சொல்ல முடியும். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் நம்முடைய மல்லிக்கு வந்து தொடர்ந்து வந்து சோதனை மேலே சோதனை வந்து வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் வந்து நம்மளுடைய மல்லி வந்து தாங்கிட்டு முன்னேறி வந்து போயிட்டு இருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து எப்படியாவது வந்து இந்த வீட்டை விட்டு அனுப்புனேன்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரியும் இந்த ரஞ்சிதா வந்து கங்கணம் கட்டிக்கிட்டு வந்து இருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா நம்மளோட வெண்பாவோட விஷயத்தில் வந்து இந்த வெண்பாவை வந்து மல்லி கூட வந்து சேரக்கூடாது, அவங்கள வந்து பிரிச்சவே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினச்சி நம்மளுடைய வெண்பாவும் நம்முடைய மல்லியும் வந்து பிரிச்சிடுறாங்க. நம்ம விஜய் பார்த்தீங்கன்னா மல்லியால் தான் வந்து தான் பொண்ணோட படிப்பு போயிடுச்சு அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா மல்லி மேலே வந்து கோபமாக இருக்காங்க. சார் அதுக்காக நம்முடைய வெண்பா குட்டியை வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா மல்லி மேலே எந்த ஒரு தப்பு இருக்காது அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்முடைய மல்லிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலான்றதுக்காக வந்து போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மல்லி வந்து நோட் ஃபுல்லாக வந்து விஜய் சார் என்னை வந்து மன்னிச்சிருங்க, விஜய் சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரி வந்து எழுதி வச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்முடைய விஜய் வந்து போயிட்டு அந்த நோட்டை பிடிங்கி பார்க்குறப்ப தெரியுதுங்க. தெரிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னை வந்து மன்னிச்சிருங்க, நான் வந்து வேணும்னாலும் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு வந்து தெரியாது, வெண்பாவோட படிப்பு தான் எனக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொல்கிறாங்க. நம்முடைய விஜய் பார்த்தீங்கன்னா அந்த எழுதியிருக்கிறத பார்த்து ரொம்பவுமே வந்து வருத்தப்படுறாங்க. மல்லி வந்து எந்த ஒரு தப்பும் செய்யலையாட்டுங்குது, நம்ம தான் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நம்முடைய மல்லி என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சார் வெண்பா வந்து என்கிட்ட இருந்து வந்து பிரிச்சிடாதீங்க, நான் வந்து அவளை வந்து ஸ்கூல் கூப்பிட்டு போகிறது படிப்பு சொல்லி தர்றது தான் நான் வேலையே வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனால் வந்து இப்போ அதுவுமே வந்து என்கிட்ட வந்து அந்த உரிமையை வந்து பறித்து உங்கள் அக்கா கிட்ட வந்து கொடுத்துட்டீங்களே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு நம்முடைய விஜய் சார் பார்த்தீங்கன்னா மல்லி உன் மேலே வந்து தப்பு இல்லைன்றது என்னால் வந்து ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வந்து என்னால் வந்து என் அக்காவை மீறி எந்த ஒரு முடிவும் வந்து எடுக்க முடியாது. அதனால் வந்து என் அக்கா கிட்ட வெண்பாவை வந்து நான் ஒப்படைச்சிட்டேன். அவங்க வந்து இனிமேல் வந்து வெண்பாவை வந்து ஸ்கூலுக்கு ரெடி பண்ணி அனுப்புறதும் கூப்பிட்டு வர்றது ஹோம்ஒர்க் சொல்லித்தரது எல்லா வேலையும் வந்து அவங்க வந்து பார்த்துக்குவாங்க, நீ வீட்டில் வந்து வேறு வேலை இருந்தால் மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து உன் மேலே வந்து தப்புன்றதை வந்து முடிஞ்ச வரைக்கும் நிரூபிக்க பாரு, அப்படி இல்லைனா வந்து நான் வந்து முயற்சி பண்ணுறேன், என்னால் வந்து ஏதாவது செய்ய முடியுமான்ட்டு. ஆனால் ஒரு விஷயம் வந்து நான் வந்து உறுதியாக சொல்கிறேன், நீ வந்து வெண்பாவோட விஷயத்தில் வந்து என்றைக்குமே வந்து தப்பு பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சார் என்னை வந்து புரிஞ்சுக்கிட்டீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய மல்லி வந்து நம்முடைய விஜய் சார் வந்து கையெடுத்து வந்து கும்பிட்டு மன்னிப்பு வந்து கேட்குறாங்க. இதுக்கெல்லாம் நீ வந்து மன்னிப்பு கேட்க வேலை தேவையில்லை மல்லி, நான் தான் வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேனே, அது எந்த வீடியோ வந்து எப்படி பரவிச்சுன்றதை வந்து முதல்ல வந்து கண்டுபிடியா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்முடைய மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் சார் வந்து நம்ம மேலே வந்து தப்புலன்றதை வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து உஷாராக இருந்தால் மட்டும்தான் வந்து இந்த வீட்டில் வந்து வாழ விடுவாங்க, இல்லைனா வந்து கண்டிப்பாக வந்து வெண்பாவை நம்ம கிட்ட வந்து பிரித்த மாதிரி வந்து விஜயும் நம்ம கிட்ட வந்து பிரிச்சிருவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்முடைய வெண்பா வந்து நம்முடைய மல்லி வந்து நினச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய அன்னபூர்ணியமாக நம்முடைய மல்லிக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. கண்டிப்பாக வந்து நம்முடைய மல்லி வந்து இந்த வீட்டை விட்டு சுத்தமாக வந்து போக மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்முடைய அன்னபூர்ணியமாக வந்து நம்முடைய மல்லியை வந்து சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கிறதே வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் வந்து வாழ வச்சுட்டு தான் நான் வந்து போவேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து இவங்க ரெண்டு பேரும் சொன்னாங்களா, இந்த பெருச்சாளிக்கு ரெண்டுகளுமே வந்து அடித்து துரத்தி விட்டு நம்முடைய மல்லியும் நம்ம விஜயும் வெண்பா 3 பேர் வந்து சந்தோஷமாக வந்து வாழ்வாங்க. அதுக்கான நேரம் வந்து கூடி வருங்கன்னு தான் சொல்ல முடியும். வரப்போகிற எபிசோட எது நடக்குது, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, முடிஞ்ச ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.